அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த மாதம் சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் பிறக்க இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்த போதுங்க. அதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த தாக்கம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, அவங்களுக்கு நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா, நினைச்சது நிறைவேறுமா, இல்லை அரசாங்க உத்தியோகம் கிடைக்க பெறுமா, அரசு தேர்வில் வெற்றி பெறுவாங்களா, திருமண வைபவம் நடைபெறுமா, திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை எட்டுமா, நினைச்சபடி நடக்குமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித கேள்விகளுக்குமான பதிலாக இந்த பதிவு இருக்குங்க. உத்தியோகம், தொழில், வியாபாரம், இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்களையும் என்னென்ன மாற்றங்கள், எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகங்களின் அதாவது சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் தான் தமிழ் மாதம் பிறக்கிறது. அந்த வகையில் தற்போது ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இந்த மாதத்தில் மற்ற கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு மிதுன ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா கிரகங்கள் தனித்தனியாக பெயர்ச்சி அடையக்கூடிய பட்சத்தில் நன்மையை ஏற்படுத்தினாலும் சில சுப கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அது அசுப பலனை ஏற்படுத்தலாம். அசுப கிரகங்கள் அசுப பலன்களை தான் தரும் அப்படிங்கிறது இல்லை. அசுப கிரகங்களினுடைய கூட்டணி, பார்வை கூட பார்த்தோம் அப்படின்னா நற்பலன்களையும் ஏற்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கிரகங்களினுடைய அமைப்பு, நிலை, பார்வை, சஞ்சாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால வரக்கூடிய தீங்கு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சிறிதாக இருந்தாலும் பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பு இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் பிரச்சனையை கொடுக்கும். அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அது நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இந்த காலகட்டம் தங்களுக்கு நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சுலபமாக தீர்த்து விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எளிமையாக கடந்து விடுவீங்க. ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முடிவு எளிமையாக எட்டப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை தரவிருக்கிறது. இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்தது அப்படின்னா இனி அந்த தடை தாமதம் எதுவுமே இருக்காது. சுபமாக, மங்களகரமாக உங்களுக்கு அந்த திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். நல்லபடியான வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வரன் அமையும். காதலர்களுக்கு திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு சிலருக்கு இன்றைய காலகட்டத்தில் காதல் மலரவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நற்பலன்கள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக ஒருபுறம் இருந்தாலும் ஒரு சிலர் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, விரும்பிய இடமாற்றம், சலுகைகள் போன்றவை தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகபட்சமாக இருக்கிறது. நீங்கள் இந்த நேரத்தில் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கான
விஷயங்கள் உங்களுடைய திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஒருவேளை நீங்கள் வேலை இல்லை, ரொம்ப காலமாக நான் வேலை இல்லாமல் திண்டாடிட்டுருக்கேன், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருமே இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. முயற்சி மட்டும்தாங்க திருவினையாக்கும். முயற்சி இல்லாமல் நீங்கள் எனக்கு ஜாதகத்தில் பலன் சொல்லியிருக்காங்க வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அதனால் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் தான் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய கடுகளவு முயற்சி போதும். பெரிய அளவில் வேண்டாம், கடின உழைப்பு வேண்டாம், கடின முயற்சி வேண்டாம், விடாமுயற்சியும் வேண்டாம். ஒரு கடுகளவு முயற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட வேலை இந்த காலத்தில் கிடைப்பதற்கு 100% வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சில பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது சின்ன சின்ன விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் உருவாகும். உறவினர்கள் மூலமாக கலகம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பமான வரைக்கும் உஷாராக இருந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அலுவலக வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லை இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால பணியிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. எல்லா இடத்துலையும் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க. யாருக்கிட்டையும் எதை பற்றியும் வெளிப்படையாக பேச வேண்டாம். மேலதிகாரிகளிடத்துல கோபம் பட வேண்டாம், விவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம். அதனால கொஞ்சம் கனிவோடு நடந்து கொள்ள வேண்டியதும் நிதானம் மற்றும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களிடம் குறை கண்டுபிடித்து தங்களுக்கு தண்டனையும் தருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வேண்டாத இடம் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பும் இல்லாமலும் போகலாம். அதனால கவனமாய் இருக்க பாருங்க. இந்த காலத்துல கடுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றிகளை குவிக்க முடியும். கணவன் மனைவி உறவு விரிசல் காணும். அதனால உஷாராயிருங்க. பணப்பற்றாக்குறையால குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் போகலாம். இதனால குடும்பத்தாரின் வெறுப்புக்கு ஆளாகவும் நேரிடலாம். தங்களுடைய ஆரோக்கியமும் படுத்தி கொண்டதாயிருக்கும். மருத்துவ செலவுகளும் ஒருபுறம் எகரும். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. மனதில் குழப்ப நிலை நீடிக்கத்தான் செய்யும். மறைந்திருக்கக்கூடிய எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டாலும் அவர்களால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி விட முடியாது. அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டியதும் கிடையாது. இருந்தாலும் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணவரவு சிறு கால தாமதத்திற்கு பிறகு கிடைக்க பெறுவீங்க. அதே சமயம் அரசியல்வாதிகள் கோஷ்டி பூசலை தாண்டி சாதிக்க செய்வீங்க. கலைத்துறையினர் யதார்த்தமான படைப்புகளால் அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. மாணவர்களுக்கு புத்தி சாதுரியம் வெளிப்படும். கல்வியில் இருந்த தொய்வு நிலை சிறிது சிறிதாக கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது நீங்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் அடிக்கடி செல்ல நேரிடலாம். உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால மேல் அதிகாரிகளை அணுகுவதும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கிறதுலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்ப நிலைகள் சிறிது சிறிதாக நீங்க பெறும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் மனம் விட்டு பேசி முடிவெடுக்கிறதன் மூலமா நீங்க பெறும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய திட்டமிடுறதுல சிறிது பெண்ணடைவு ஏற்படதாங்க செய்யும். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் அப்படின்னாலும் சிறு கால தாமதம் இருக்கத்தான் செய்யும். பெரியோர் நேசம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வாகன யோகங்கள் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க. நல்ல ஒப்பந்தங்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தங்களுக்கு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் சில நல்ல நிகழ்வுகளும் மற்றொரு புறம் நடக்கத்தாங்க செய்யும். உங்களுடைய துணையுடன் இனிமையாக பேசி மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த
காலத்தில் வந்து பலவிதமான யோசனைகளுக்கு ஆட்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் வந்து முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கிறது அவசியமாகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லும்போது வீண் செலவுகளை தவிர்ப்பதோடு புதிய வருமானத்திற்கான வாய்ப்புகளை ஆராய வேண்டிய ஒரு காலகட்டம்.